ஒரு பிரகாசமான காலை 6 வயதான வைஷ்ணவி தனது வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்த போது இதுவரை பார்த்திராத ஒரு பாதையை கவனித்தாள். ஆவலுடன் அந்த பாதையை தொடர்ந்து சென்றாள். அது அவளை மலர் செடிகளால் சூழப்பட்ட ஒரு மறைந்த கதவுக்கு அழைத்துச் சென்றது. வைஷ்ணவி அந்த கதவை திறந்ததும் அவளது கண்கள் வியப்பில் திறந்தன. அவளுக்கு புது வண்ணம் நிறைந்த மந்திரத் தோட்டம் முழுவதும் காண கிடைத்தது. வணக்கம் வைஷ்ணவி, கிளி மகிழ்ச்சியுடன் கீச்சிட ஆரம்பித்தது. மந்திரத் தோட்டத்திற்கு வரவேற்கிறேன். இந்த தோட்டம் முழுவதும் ஆச்சரியங்களால் நிரம்பியிருக்கிறது. என்னை தொடர்ந்து வாருங்கள், நான் உங்களை சுற்றி காட்டுகிறேன். மகிழ்ச்சியான சிரிப்புடன் கூடிய மலரை பார்த்தாள். அந்த மலர் இங்குமங்கும் சுழன்று தனக்கே தெரிந்த ஒரு மெட்டுக்கு நடனமாடிக் கொண்டிருந்தது. என்னோடு சேர்ந்து நடனமாடுங்கள் வைஷ்ணவி. வைஷ்ணவி சிரித்தபடி மலருடன் சுற்றி சுழன்று மகிழ்ச்சி அடைந்தாள். திடீரென்று கிளி வேகமாக பறந்து சென்றது. அவளை தொடரச் சொல்லி கூப்பிட்டது. வைஷ்ணவி ஆவலுடன் கிளியைத் தொடர்ந்து ஓடினாள். அவளது மனம் ஆச்சரியத்தால் நிறைந்தது. பாதையின் இறுதியில் சென்றதும் அவள் ஒரு பெரும் நீர்வீழ்ச்சியின் முன்னால் வந்தாள். அந்த நீர்வீழ்ச்சி ஒளிரும் அலைகளாக கீழே விழுந்து, மேலும் குளத்தில் மின்மினித்து ரெயின்போ நிறமுள்ள மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. வைஷ்ணவி குளத்தின் ஓரத்தில் அமர்ந்து தனது கால்களை குளிர்ந்த நீரில் மூழ்கவிட்டாள். அவளது கால்களின் சுற்றிலும் மீன்கள் வளைந்து சுழன்று திரிந்தன. கிளி அவளுக்கு அருகில் நின்று இன்னும் நடனமாடிக் கொண்டிருந்த மலர் அவர்களுடன் இணைந்தது. இந்த இடம் நம்பவே முடியாதது என்று வைஷ்ணவி மகிழ்ச்சியுடன் இருந்தாள். சூரியன் மெல்ல மங்கியபோது வைஷ்ணவி வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று உணர்ந்தாள். அவள் தனது புதிய நண்பர்களுக்கு விடை கொடுத்தார். விரைவில் திரும்புவதற்கு வாக்குறுதி அளித்தாள். வைஷ்ணவி கனவுகள் உண்மையாக உருமாறிய ஒரு இடம் மற்றும் ஒரு சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். என் அன்பு குழந்தைகளா,